ஆனா தயா, நீ போன்ல எதுக்காக அப்படி சொன்ன? ஏசிபி சார் தான் உன்னை சுட சொன்னாருன்னு சொன்னியே. அது அது ஒரு அது ஒரு வேலை எனக்கு எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு. ஆனா தயா, அபிஜித்தோட கண்ணால நான் ஏன் உன்னை ஷூட் பண்ண? இல்ல சார், இதுல ஏதோ சதி வேலை இருக்கு. அந்த டிசிபியோட வேலையா இருந்தா ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க பாக்குறாங்க. ஆமா அபிஜித், முதல்ல நம்ம 3 பேர் கதையை முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அண்டர் கவர் காப்ஸ பலிகடா ஆக்கிடுவாங்க. ஆமா, அன்னைக்கு உனக்கு என்னாச்சு சொல்லு. சார், அது அன்னைக்கு ராத்திரி நான் ஷூட் அபிஜித், ஷூட். வேண்டாம் வேண்டாம், ஷூட் அபிஜித், ஷூட். வேண்டாம், ஷூட் அபிஜித், ஷூட். சார், நான் அண்டர் கவர் ஏஜென்ட் சார். ஷூட் அபிஜித். ஹே கல்லு சார், இந்த பக்கம் வா. சீக்கிரம் தயாவை தூக்கு, வண்டியில் ஏற்று சீக்கிரம். டைமில் சீக்கிரம் வாங்கடா. தூக்கு 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 சீக்கிரம். இப்படி தூக்கு. இந்த பக்கமா வா 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 வா. தயா சார், நான் தயா பின்னாடி ஓடுறதுக்கு ரொம்பவும் முயற்சி பண்ணேன் சார். ஆனால் அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. அன்னைக்கு ராத்திரி தயா, தயா எழுந்துரு. கமான் தயா, கெட் அப். எழுந்துரு தயா, எழுந்துரு. எழுந்திருச்சு வா. அப்படிதான் தயா, எழுந்துரு. எழுந்துரு தயா, உன் கண்ணை கையில் எடு. தயா, நான் சொல்றத கேளு. எழுதுரு. எழுந்திருச்சு வா. தயா எழுந்துரு. நீ அவனை கொன்னே ஆகணும். நீ அவனை கொன்னே ஆகணும். உன் கண்ணை எடு. எடு தயா. தயங்காம உன் கண்ணை எடு. இப்ப அவனை நோக்கி ஷூட் பண்ணு. சார், நீங்களா? இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. எப்ப நான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேனோ அப்ப தயா, அபிஜித், தயா, அபிஜித், எங்க தயா? My God. My God. யாரோ அவங்க 2 பேருக்கும் ட்ரக்ஸை கொடுத்து மயக்கமாக்கிட்டாங்க. அப்புறம் உன் கண்ணாலேயே நம்ம அண்டர் கவர் கிராப்ஸ் ரீகு அண்ட் கல்லு 2 பேரையும் சுட்டு தள்ளிட்டானுங்க. சார், ஆனா உங்களோட வாய்ஸ் ஷூட் தயா ஷூட்னு சொன்னதெல்லாம் அது என்னோட காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சார். அவங்க என்னோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணிருக்காங்க தயா. அது ரெக்கார்டட் வாய்ஸ். ஆனா சார், நீங்களும் அங்கதான் இருந்தீங்கன்னு இந்த விஷயத்தை ஏன் சார் மறைச்சிங்க? டிஎஸ்பி நீங்க ஏன் சொல்லவே இல்லை? நான் தயாவை ஷூட் பண்ண சொல்ல வேண்டியதானே? ஏன்னா அபிஜித்,
அந்த நம்பிக்கை துரோகி யாருன்னு கண்டுபிடிக்க நான் நினைச்சேன். அதான் அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வேற யாரும் இல்ல, டிசிபி சித்ரோலி. கூடிய சீக்கிரம் இந்த சிட்டியிலேருந்து சிஐடிங்க இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அவங்க எத்தனை வருஷங்களாக இங்கே குற்றங்கள் நடக்க விடாமல் தடுத்துருக்காங்கல்ல. அவங்களுக்கு அப்புறம் பாவத்தோட ஒரு உலகம் பிறந்து வரும் பாரு. அதோட மிகப்பெரிய பாவி யாராக இருப்பாங்கன்னா நான். பாஸ், உங்களுக்கு ஒரு கால். ஹலோ. சொல்லு. என்ன? ஏசிபி, அபிஜித், தயா 3 பேரும் உள்ள போயிட்டாங்களா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு குட் நியூஸ் எனக்கு வேற யாருமே தந்ததில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா வா வா. இவங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுங்கிறது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா? அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு குட் நியூஸும் சேர்த்து சொல்லு. அவங்க 3 பேரும் செத்துட்டாங்கன்ற தகவலை சொல்லு. அது குட் நியூஸ். கன் ஷாட் சவுண்ட் கேட்குது.
அடா பாஸ், நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அளவுக்கு அதிகமா கெமிக்கல் போட்டா அவங்களும் செத்துருவோம், நம்மளும் செத்துருவோம். நீ லாக்க ஓபன் பண்ணு. My God, road clear-ஆ தான் இருக்கு. தயா, சீக்கிரம் வெளியே வா. சார்,
சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? ஆ தயா, ஓகே சார். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நமக்கு மாஸ்க் தூக்கி போட்டது யாரு? சார் கேஸ் மாஸ்க் வெளில இருந்து யாரோ தூக்கி போட்டிருக்காங்க சார். யாரோ நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க, நம்மளை காப்பாற்ற நினைச்சிருக்காங்க. நம்மள அட்டாக் பண்ண போற விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் அந்த மாஸ்கை நமக்கு தூக்கி போட்டிருக்கான். சார் அது அந்த ஜன்னல் வழியாக தான் மாஸ்க் தூக்கி போட்டிருக்காங்க. அங்கே ஒன்று இருந்துச்சுல, அந்த இடம் தான். இங்கே தான் சார், இங்கேருந்து தான் தூக்கி போட்டிருக்கிறாங்க அந்த மாஸ்கை. அபிஜித், நீ இந்த பக்கம் செக் பண்ணு, நான் அந்த பக்கமா செக் பண்றேன். சார் சொல்லு அபிஜித். இது அட, உங்களுக்கு தெரியுமா சார்? முகேஷ், நம்மளோட அண்டர் கவர் காப். நான் தான் உங்களோட பிரைட் ஆஃபீஸர் முகேஷ். நான் இவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், ஒரு சின்ன கீறல் கூட இவன் மேல விழாம பாத்துக்கிறேன்னு. கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல அபிஜித். இவனுக்கு கொடுத்த வாக்கு நான் தோத்து போயிட்டேன். அவ செஞ்ச இந்த தியாகம் வீண் போகாது சார். குற்றவாளிகளை நான் சும்மா விட மாட்டேன் சார். ஆமா அபிஜித், அவனை விடக்கூடாது. அட துரை, வந்துட்டே நீ? எங்கடா ஸ்வீட் பாக்ஸ்? எங்க ஸ்வீட் டப்பாவா? ஆமாண்டா, காஜு கத்லி. உனக்கு தான் தெரியும்ல, காஜு கத்லி தான் என்னோட ஃபேவரட் ஸ்வீட்டுன்னு. அது அது மறந்துட்டியா? வாங்கிட்டு வரலையா? சரி பரவாயில்ல, விடு. எனக்கு ஒரு நல்ல நியூஸை சொல்கிறதுக்காக தான் நீ இப்படி வேகமாக ஓடி வந்தேன்னு தெரியும். சொல்லு. குட் நியூஸ்லாம் ஒன்றும் இல்லை பாஸ். என்னது? நான் அவனுக்கு ஃபோன் பண்ண, ஆனால் ஃபோன் எடுக்கல சார். அங்கே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போடா வீணா போனவனே. அப்புறம் என்ன இதுக்கடா இங்கே வந்து தொலைஞ்ச டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஸ்பாட்டில் போய் பார்க்க வேண்டியது தானே என்ன பிரச்சனைன்னு. டோரா பாய், இங்கே பாருங்க, இவங்களே கொண்டுட்டாங்க. அந்த 3 சிஐடிஸும் ரொம்ப ஆபத்தானவங்களா இருக்காங்க. பிரெயின் பவர் எல்லாமே அதிகமாக இருக்கு. நம்ம சைட்லேருந்து இப்போ ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது. நாலா பக்கமாக போய் தேடி பாருங்கடா. கண்ணில் பட்டாங்கன்னா உடனே ஷூட் பண்ணிடுங்க.
இவனையும் கொன்னுட்டாங்களா? இவனும் காலி. பாஸ், இந்த ஆள் செத்துட்டான். சொல்லுடா. நான் காஜு கத்திலி சாப்பிட்ற மாதிரி நியூஸ் இருக்கா இல்லையா? ஆமாம் பாஸ், ஓகே தான். யா அப்படின்னா ஏசிபி, தயா, அபிஜித் 3 பேரும் காலியா? செத்துட்டானுங்களா? Yes, boss. ஐ வாவ் வாவ் வாவ், பிரமாதம். என்ன ஒரு செய்தி சொல்லியிருக்க நீ ஒரு வேலை செய். நம்ம ஏரியால இருக்கிற எல்லா கடைகள்லயும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு காஜு கத்திலி இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. ஓகே பாஸ். இன்னைக்கு சிட்டில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் காஜு கத்திலி கொடுக்க பாஸ். என்ன ஒரு செய்தி சொன்னா? 3 பேரும் காலியாமே. 3 பேரும் காலியாமே. என்ஜாய் பண்ண போறேன். யாரு? ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? சார் மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இப்போ ஓனாய் மாதிரி ஊழ விட்டுக்கிட்டு இருக்க. தப்பு நடந்துருச்சு சார், தெரியாம தப்பு நடந்துருச்சு, தெரியாம பண்ணிட்டேன், வேற யாரோ நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. குற்றவாளிகளை தயா மன்னிக்க மாட்டான், தொலைச்சு கட்டிடுவான். என்ன பண்ணுவான்? சார் சார், வேணாம் 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 சார். சார் நீங்களா சொல்லி புரிய வைங்க சார். இந்த ஆளு என்னை அடிச்சே கொண்டுடுவோம் போல இருக்கு. என்னை விட்டுருங்க. நானா இப்போ ரொம்ப நல்லவனா மாறிட்டேன் சார், தப்பே பண்ண மாட்டேன். அப்ப நீ நல்லவன் நிரூபிச்சு காட்டு. என்ன 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 செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். சொல்லுங்க, நான் செய்யறேன். அட்ரஸ் சொல்லு. இந்த கேமை யார் விளையாடிட்டு இருக்கானோ அவனை சொல்லு. குமார் சாரோட அட்ரஸா? அதை நான் எப்படி தர முடியும்? அது எனக்கு நிஜமாவே தெரியாது. அவரு எங்க தங்கியிருக்காருன்னு தெரியாது சார். ரொம்ப நல்லவனா மாறிட்டேன்னு சொன்னியே, ஆனா இவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியலையே சார். அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விடு சார். இன்ஜெக்ஷன்? இது என்ன இன்ஜெக்ஷன்? என்ன இன்ஜெக்ஷன் இது? இது நல்லவனுக்கான இன்ஜெக்ஷன். தீமை நிறைஞ்ச உலகத்தை விட்டுட்டு நல்லவனாகணும்னு ஆசைப்படுறவனுக்கு தான் இது. இந்த இன்ஜெக்ஷன் நல்ல வேலை செய்யும்டா. அப்படியா? அப்போ அதால என்ன ஆகும்? ஒன்னும் இந்த இன்ஜெக்ஷன் பாடியில போட்ட உடனே இன்ச் பை இன்ச்சா உடம்பு பூரா வலிக்கும். அதுவும் மரண வலி, அதுவும் வலி தாங்காம அப்புறம் வாழ்க்கையில நீ செஞ்ச பாவம் எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும். நீ அதை நினைச்சு அழ ஆரம்பிச்சிருவ. இல்ல 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 வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உன் கை கால்லாம் எரியற மாதிரி இருக்கும். உயிரோட உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துன மாதிரி இருக்கும். இல்ல 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 வேண்டாம் 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 ஐயா, இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சார். நான் இப்பவே நான் நெருப்புல உட்கார்ந்த மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சார். என்ன பண்ணலாம் அபிஜித்? இன்ஜெக்ஷனை கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிருங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா இவனுக்கு போட்டுடலாம். வேணாம் வேணாம், போட்டுறாத வேண்டாம். அதான் உன்னோட பாஸோட அட்ரஸ் உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? அதனாலதான் நீ வருத்தப்பட வேண்டியது இதோ இந்த இடத்துக்கு தான். மனசால வருத்தப்படணும், மனசால திருந்தணும். இதை திருந்திட்டேன், போதும், என்னை விட்டுருங்க. இதை திருந்திட்டேன், என்னை விட்டுருங்க. அப்ப சொல்லு, எங்க இருக்கா உன்னோட குமார் சார்? குமார் சார் என்ன சொன்னார்னா, சிஐடிஎம் மொத்தமா தீது கட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் பட்வேல இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி வச்சு கொண்டாட போறேன்னு சொன்னாரு.
குமார் சார் திட்டம் போட்டு சிஐடியை காலி பண்ண சொல்லிட்டு அவரு சந்தோஷமா ஃபார்ம் ஹவுஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரா? சரி வா, நாம ஒரு எட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டு வந்துடுவோம். அவரோட சந்தோஷத்தை நாம 2 மடங்கு ஆக்கிட்டு வந்துடுவோம். என்ஜாய் 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 பண்ணுங்க. ஆட பிரமாதம் குமார் சார், என்ன ஒரு பார்ட்டி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுதான் இந்த குமாரோட ஸ்டைல். வாழ்நாளில் நீங்க இப்படி ஒரு பார்ட்டியை பார்த்துருக்கவே மாட்டீங்க. யாரையாவது எதிரின்னு நினைச்சா அந்த கணக்கை கூட நான் இதே மாதிரி செட்டில் பண்ணிடுவேன். நாங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. ஏன்னா எங்களுடைய பேர் கூட குமார் சாரோடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்குல்ல. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த சிஐடிகளை நிரந்தரமா அழிக்கணுங்கிற என் கனவு நிறைவேறியே இருக்காது. கமான், என்ஜாய் தி பார்ட்டி. சார கவனிங்கடா. பங்கஜ், அவன் தான் அந்த ஆளு. குமார் சார், எப்போ அந்த நேரம் வரும்? எப்போ எங்களுக்கு அந்த ஸ்பெஷலான டீல் எல்லாம் கொடுக்க போறீங்க? அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்கு தான் தெரியும்ல, குமாருக்கு கலைனா ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ உங்களுக்காக, உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த நாட்டிலேயே சிறந்த 3 அழகான பிரமாதமான தலை சிறந்த டான்சர்ஸை வர வைக்க போறேன். அந்த டான்ஸை பார்த்து நீங்களும் தலை சுத்தி விழ போறீங்க பாருங்க. அது நிஜம்தான் சார். குமார் சார், நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அப்போ அந்த டான்ஸரை கண்டிப்பா 80s பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆட வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு சினிமா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் முக்கியமா அபிஜித், தயா, யாரும் இங்க ஷூட் பண்ணக்கூடாது. அந்த குமாரை நாம் எப்படியாவது உயிரோட பிடிச்சே ஆகணும். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ரீக்குவையும் கல்லுவையும் நீங்க 2 பேர் இல்ல, அவனோட அடியாளுக்கு தான் ஷூட் பண்ணி கொண்டு இருக்கானுங்கன்னு. சரி, உங்க எல்லாரோட கண்ணியம் வண்டியில வைங்க. உன் கண்ணை கூட. சார், நம்ம ஷூட் பண்ண வேண்டாம், ஓகே. ஆனா சேஃப்டிக்கு கன் வச்சிருக்கலாம்ல. நான் தான் சொன்னல தயா, கண்ணை கூட. அபிஜித், தயா, உன் துப்பாக்கிய கூட. சார், இப்போ வாங்க போலாம். சிஐடியோட பாட்டு எப்படி நல்லா இருக்கா துஷ்யந்த்? இப்போ கொஞ்சம் ஆக்ஷன் சீன் ஓபன் பண்ணலாமா? சீடிங்களா? டேய் டேய், இவங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன சார். இவனுங்க பணத்தை நாங்க பார்த்தேன் சார். அப்போ சிஐடி காரங்களை அவ்வளோ சீக்கிரமா மேலே அனுப்ப முடியும்னா நீ இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேரும் ட்ரை பண்ணாங்க. அவங்களால நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்ல. நான் அவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். ஏசிபியா? ரொம்ப சரியா சொன்னீங்க குமார் சார், ரொம்ப சரியா சொன்னீங்க. எப்படி? ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி நீதான் இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஒரு சிஐடி ஆபீசர், அதாவது பொறுப்புள்ள ஒரு சிஐடி ஆபீசர் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் தண்ட சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன்? சுடுங்கடா, காலி பண்ணுங்க அவனுங்கள. ஹலோ சார், ஷூட் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லை. புல்லட்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. நீ கண்ணை தேடாத, இங்க பாரு. அப்படின்னு இல்லை, எவனை ஒரு அடி வைக்க கூடாது, எவனை அசையக்கூடாது. இல்லைனா இந்த தடவை ஏசிபி சார் நிஜமாவே செத்துருவார். பெரிய தப்பு பண்ற ஹேமந்த், ரொம்ப பெரிய தப்பு. சாரி சார், உங்களுடைய இந்த ஆபீசரை
வெளியில வரைக்கும் வந்து வழி அனுப்ப மாட்டீங்க. வாங்க. அதுக்கு நான் வந்து வழி அனுப்பி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏய் நில்றா. ஏய் உன்ன மாதிரி ஆளுங்களுக்காக கவர்மெண்ட் வண்டி வெயிட் பண்ணிட்டடா. வா. உன்கிட்ட மட்டும் எப்படி இந்த கன் வந்துச்சு? எழுதுறா. உன் மேல நம்பிக்கை வச்சு தான் இங்க அனுப்பி வச்ச. எவ்வளவு பெரிய பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்ச. ஆனா நீ சாரி சார், நான் வேற என்ன சார் பண்றது? இல்லைன்னா அவங்க என்ன கொண்டு இருப்பாங்க. செத்து தொலைய வேண்டியதானே. செத்து தொலை. இப்படி கலங்கப்படாமலேயே நீ செத்து போயிருக்கலாம்ல. உன்னை நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. தயா, அட குமார் சார், கிரவுண்ட் விட்டு எங்க ஓடி ஒளிறீங்க? நீங்க டயர்டா இல்லையா? இந்த பாரு, என்ன பகச்சிக்காத சொல்லிட்டேன். நான் குமார் தெரியும்ல உனக்கு, நான் யாரும் தெரியும்ல. உன்னை மொத்தமா காலி பண்ணிடுவேன். வழி விட்டு தள்ளி நில்லு. அப்படியா? இத பார், வேணா சொன்ன கேளு, கிட்ட வராத. இது நல்லதுக்கு இல்ல சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரலான்னு இருக்கேன். அது சிஐடி சார்பாகவும் ஏற்கனவே செத்து போனவங்களோட சார்பாகவும் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்கள சொன்னேன். குமார் சார், எங்களுக்கு ரொம்ப ஆட்டம் காட்டிட்டீங்க. பொறுக்கி ராஸ்கல். டேய், நீ என்ன நினைச்ச? இந்த ஆட்டம் நீ போட்ட பிளான் பிரகாரம் நடக்குதுன்னா அதுவும் எங்க விஷயத்துல. எல்லாமே எங்களோட கேம்டா. பொந்துக்குள்ள இருக்கிற உன்ன மாதிரி எலியை வெளியே கொண்டு வரதுக்காக. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ.
நீ கோடி கோடிய அள்ளி குடுத்திய சித்ரோலி கிட்ட பணம் அண்டர் கவர் காப்ஸோட லிஸ்டுக்காக. அந்த லிஸ்ட் எல்லாமே டம்மிடா. உன்ன மாதிரியே ஒரு டுபாக்கு. நீ ஜெயிலுக்குள்ள போய் ஜாலியா கம்பி எண்ணிக்கிட்டே இரு. அங்க இருந்துகிட்டே புதுசு புதுசா பிளான் போடு. அதுக்குள்ள தூக்கு தண்டனைக்கான ஆர்டர் கண்டிப்பா வந்துடும். இவனை எடுத்துட்டு போங்க. இல்ல 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 வேணாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. சார் நாம இப்போ இவங்களோட டோட்டல் கேங்கையும் பிடிச்சிட்டோம். ஆமா தயா, ஆனா நம்ம அந்த ஆபீசர்ஸை மறுக்க முடியாதுல்ல. ஏன்னா இந்த மிஷனுக்காக அவங்க உயிரியே தியாகம் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒண்ணா இருக்கோம், அதுவும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம. சோ சார் கண்டிப்பா பார்ட்டி வேணும் சார். அட ஆமா ஆமா, கண்டிப்பா பார்ட்டி செஞ்சுதான் ஆகணும். பார்ட்டி இன்னைக்கே வச்சிடலாமா? ஆமா சார், இன்னைக்கு பார்ட்டி வச்சிடலாம். அப்படியா? அப்ப இன்னைக்கு பார்ட்டியை கொண்டாடிடுவோம். ஆனா பார்ட்டி கொடுக்க போறது யாரு? அதான் நம்ம துஷ்யந்த் இருக்கால சார். என்னடா நீ பார்ட்டி கொடுக்க மாட்டியா? எல்லாரும் சிரிக்கிறீங்கல்ல, அப்போ நானும் சிரிக்கிறேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் முறைச்சு பார்க்குறீங்க? ஆமா சார், நீங்க இங்க இருக்கும்போது மற்றவங்களோட முகத்துல எப்படி சிரிப்பு வரும்? அடுத்தவங்களை அழ வைக்கணும்னா இவனை கூப்பிட்டா போதும். எஸ் சார், அந்த டம்மி லிஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்க பணம் வாங்குனீங்கல்ல, அந்த பணம்லாம் எங்க? ஓ, இப்பதான் புரியுது. நீங்க எல்லாரும் ஏன் கோவமா இருக்கீங்கன்னா, நீங்களாம் என்ன நினைச்சீங்க? சித்ரால் அந்த பணத்தை அந்த பணத்தை நான் ட்ரெஸரியில் டெபாசிட் பண்ணிட்டேன். போலீஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு உதவியா இருக்கும். அதை எப்படி சார் நம்ப முடியும்? என்ன சொன்ன? நீ சொன்னதை நான் கேட்டேன், புரிஞ்சுதா? போங்க, நான் உங்க பார்ட்டிக்கு வரல. அட சார், நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும். நீங்களும் உங்க பார்ட்டியும். உனக்கு யாரு அங்க கூப்பிட்டது?